ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னப்பா? ஒன்னும் இல்லை கண்ணு, நான் அவ்வளவு தூரம் பேசினேன். அவன் என்ன முடிவு எடுத்திருக்கான்னு தெரியலையே, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். மா, காஃபி சாப்பிடுறியா? எனக்கு ஒண்ணு வேண்டாம். டேய் சரவணா, என்னன்னு தெரியலையே. இந்தாங்க மாமா. சின்னதா இந்தாங்க. தொடரு, உள்ள போய் படி. மணி, இதெல்லாம் எடுத்து சாமி ரூமுக்கு போ. யோ மாமா, மேல மணி வத்தல் காய வச்சிருப்பா, எடுத்துருவா. இல்லடா மாப்பிள்ள, உங்க அக்காவே இப்பதான் வத்தல காய போட்டு வந்திருக்கா. அதுக்குள்ள நான் போய் எப்படா எடுத்துட்டு வர்றது? அப்படின்னா காக்கா எதை எடுத்துட்டு போகுது, போய் காக்கா ஓட்டு போ. சீக்கிரம் போ. அண்ணா வா. டேய், நீங்க ரெண்டு பேரும் எங்க போறீங்க? உங்களை நான் போகவே சொல்லி. நேத்து அந்த மனுஷன் பண்ண மாதிரி இன்னைக்கு சரவணனும் பண்றான். நல்லா மூக்கறுத்து விட போறான். சபாஷ், நல்ல வேளைய நேத்து ராத்திரி எதேதோ சொல்லி குழப்பின மாதிரி இப்போ இவன் பேச போறான். நல்ல தெளிவா தான் வந்திருக்கான். இதுதான் தேவை நமக்கு. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க. நேத்து நீங்க சொன்ன வார்த்தை எல்லாம் என்ன வென்றுச்சா இல்ல கொன்றுச்சாலாம் எனக்கு தெரியாது. நீங்க சொன்னதை நான் கேட்டதுல இருந்து ராத்திரி பூரா என்ன தூங்கவே விடல. அந்த வார்த்தைங்க தான் என் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. இதே யோசனை தான் என்னை யோசிச்சு தீர்மானமா ஒரு நல்ல முடிவு எடுக்க வச்சது. அதனால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். சரவணா, எதுக்காகடா சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? உன்னோட இந்த நல்ல முடிவை நெத்தில அடிச்ச மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டு வா. நமக்கு கல்யாண வேலைங்க நிறைய இருக்கு. எனக்கு வேலை வெட்டி தான் இல்லையே தவிர மானவ மரியாதைன்னு நிறையவே இருக்கு. அந்த கமிஷனரை கல்யாணம் பண்றது சந்தோஷம் தான் நினைச்சேன். நினைக்கிறது என்ன, சந்தோஷமா தான் இருந்திருப்பேன். ஆனா ஆம்பளையா இருந்திருப்பேனான்னு தெரியல. அப்படி ஒரு வாழ்க்கை தான் எனக்கு கிடைக்கணும்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவை கிடையாது. சரவணா, உனக்கு என்னாச்சுடா? வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறின மாதிரி நேத்து ராத்திரி உளர்ன மாதிரி இப்போ உளறிட்டு இருக்கியே. ஐயோ, என்னடா ஆச்சு உனக்கு? என்கிட்ட நீ எதுவுமே கேட்காதம்மா. நானும் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல தயாரா இல்லை. நம்ம நிறைய பேசியாச்சு. நான் இப்படி பேசி பேசி தான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறேனே. டேய், என்னடா சொல்ற? மா, என்னால எங்கேயுமே யாருக்கிட்டயுமே அடிமையா இருக்க முடியாதுன்னு சொல்றேம்மா.
பாருங்களேன், வாத்தியார் புள்ள மக்கா கூட இருக்கலாம், ஏன் ஊதாரியா உதவாக்காரியா உருப்படாதவனா கூட இருக்கலாம். ஆனா அடிமையா மட்டும் இருக்கவே கூடாதுன்னு எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். சரவணா, யானை தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி முட்டாள்தனமா எதையாவது பண்ணி உன் வாழ்க்கையை நீயே மண்ணோட மண்ணை ஆக்கிக்காதடா. இல்லம்மா, ரம்யாவை நான் கல்யாணம் பண்ணாதான் என் வாழ்க்கை மண்ணோட மண்ணா ஆகும். கமிஷனரோட காலடியிலே காலம் ஃபுல்லா இருக்கணும். என்னால அப்படி இருக்கவே முடியாதுமா. நான் ஆசைப்பட்ட மாதிரி என் இஷ்டத்துக்கு என் வாழ்க்கையை நான் வாழணும். அதை விட்டுட்டு என்னை யாராவது அடிமைப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா அது நடக்காது. நல்லதோ கெட்டதோ என் இஷ்டத்துக்கு நீங்க என்ன வாழ விடாம குறுக்க நின்னதுனாலதான் அப்பான்னு கூட பார்க்காம நான் உங்களை எதிர்த்து நின்னேன். ஐயா, நான் உனக்கு குறுக்க நின்றுக்கலாம் ஐயா. ஆனா அது கூட உனக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சுதான். தெரியுங்க, ஆனா அதுவே எனக்கு பிடிக்கல. அப்படி இருக்கிறப்ப காலம் ஃபுல்லா அந்த கமிஷனரோட காலடியில எப்படிங்க என்னால அடிமை வாழ முடியும்? டேய், உன்னை யாருடா ரம்யாவுக்கு அடிமையா வாழ சொன்னா? நீ அவளுக்கு புருஷனா தானே வாழ போற? மா, ரெண்டுமே ஒண்ணுதான், நம்ம பெரிய வித்தியாசம் இல்லையே. என்னோட சொந்த விருப்பு சந்தோஷம் உரிமைன்னு அடகு வச்சுட்டு கமிஷனர் புருஷன்ற ஒரே லேபிள என் தலையில நானே ஒட்டிக்கிட்டு இப்படி வாழ்றது பேர் தான் கல்யாணமா? டேய், அதுல உனக்கு பெருமை இல்லையா, கௌரவம் இல்லையா? மோ, அதெல்லாம் ஒரு மண்ணங்கடியும் இல்ல. சரவணன்னா யாருமா? சண்முக வாத்தியாரோட புள்ள. பில் கலெக்டர் கார்த்தியோட அண்ணன். ஒரு கௌரவமான ஒரு பாரம்பரியமான குடும்பத்தோட வாரிசு. இதுக்கு மேல என்னமா வேணும்? இருக்குல்லம்மா, இவ்வளவு அடையாளம் எனக்கு இருக்குதுல்ல.